ஹவுஸ் ஓனரோட மருமக. பேர் வித்யா. வயசு 28. இவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். மாதம் ஆனால் அவங்க வீட்டில் வாடகை கொடுக்க போகும்போது இவங்க மருமக வித்யா மட்டும் தனியாக இருப்பாள். இந்தாங்க இந்த மாதம் வாடகைன்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அவள் அந்த காசை வாங்கி எண்ணும்போது அவளையே பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அது இவ்வளோ நல்லா இருக்காளேன்னு சொல்லிட்டு பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு நாள் அவங்க வீட்டில் மிக்ஸி ரிப்பேர்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா. கொஞ்சம் சட்னி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோமா, மிக்ஸி ரிப்பேராக இருக்குன்னா. சரிங்கன்னு சமையல் கட்டுக்கு போன இவ சட்னி அரைக்க ஆரம்பித்தா. நான் அப்படியே மெதுவாக இவ பக்கத்தில் போய் நின்னேன். என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, வாசனை நல்லா இருக்குன்னு. உடனே சொன்னான், இது லாவெண்டர் ஃப்ளேவரு நல்லா இருக்கான்னு கேட்டா. சூப்பராக இருக்குது உங்களை மாதிரி அப்படின்னு. இவங்க கணவர் பார்த்திங்கன்னா அவர் துபாயில் ஒர்க் பண்ணுறாரு. இவளுக்கு இன்னும் பசங்கள்லாம் இல்லை. அதனால் இவ கூட நம்ம ஃப்ரெண்டானா நம்ம நினச்சது நல்லாவே நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே இவ கூட பேச ஆரம்பித்தேன். இவ மாடி மேலே நிற்கும்போது அவகிட்ட நல்லா பேசுவேன். அந்த அடிக்கிற காற்றுல இவ அவ்வளோ அழகாக தெரிவா. நான் ஒன்றே கேட்பேன், நான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்பேன். எடுத்துக்கோன்னுவான். என் மொபைலில் இவளை ஃபோட்டோலாம் எடுப்பேன். இந்த மாதிரி அழகான ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆசை அதிகமாக இருக்கும். அதுவும் கல்யாணம் ஆனதும் கணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா இவங்களோட மனநிலை நீங்களே யோசித்து பாருங்களேன். அந்த டைமில் நமக்கு பிடிச்ச மாதிரி இவங்க கண்டிப்பாக நடந்துப்பாங்க. இவ கூட நான் கோவிலுக்கு, ஷாப்பிங்க்கு எல்லாம் போவேன். இப்படி நாளாக எங்கள் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆயிடுச்சு. இவ மேக்கப்பே இல்லாமல் கூட அவ்வளோ அழகாக இருப்பாள். ஒரு சில பேர் மேக்கப் போட்டால் தான் அழகாக தெரிவாங்க. ஆனால் ஒரு சில பேர் நேச்சுரலாக பார்த்தாலே நல்லா இருப்பாங்க. வித்யாவும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து சந்தோஷமாக இருங்க. கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.